ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ அந்த பயணம் எதற்காக அப்படிங்கிறதும், ஸோ இங்கே என்னென்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பேசலாம். ஸோ இன்றைக்கி பிரதமர் எதுக்கு சீனா போயிருக்காருங்கன்னா, ஷாங்காய் உச்சி மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கி வந்து பிரதமர் வந்து சீனா போயிருக்காரு. 2019 ஆண்டுக்கு பிறகு முதலாக 7 ஆண்டுகளுக்கு, கரெக்டாக சொல்லப்போனால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்து சைனா போகிறாரு. கால்வான் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற சைனா தாக்குதலுக்கு பிறகு முதலாக நம்முடைய பிரதமர் மோடி வந்து சைனா போகிறாரு. இந்த உச்சி மாநாடு நாளை மற்றும் மறுநாள் வந்து நடைபெறுது. 2 நாட்கள் நடைபெற போகுது. ஸோ இன்றைக்கி வந்து மோடிக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு சைனாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாலருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது 88 ரூபாய்க்கு மேலே வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு. இந்த நியூஸ் நான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது 500 டன் அளவிற்கான மீன் உணவுகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதை திரும்ப அனுப்பியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டுக்கு அப்புறமேட்டு சீனா இந்தியா உறவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.